ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 5. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி டைமண்ட் மைனிங். காய்ஸ், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். போன பார்ட்டில் நான் கீப் இன்வென்டரிங்க ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டேன். அது உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் செத்தாலும் திரும்பி லூட் என்கிட்டே தான் இருக்கும். இருங்க, இப்போ நான் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணி அங்கே இந்த ஸ்கிப் பண்ணியே வந்துட்டேன் காய்ஸ். ஏன்னா ரொம்ப சுத்தாக இருந்துச்சு. போன பார்ட் இங்கே தானே செத்தேன். அப்புறம் என்னது இந்த மெயினாக நிறைய விஷயம் பண்ண வேண்டியது கஷ்டம். இல்லை, டைமண்டை மெயினாக மைன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு இந்த நான் என் கையில் இருக்கு பாருங்கள், இந்த பிக்காக்ஸுங்களை வச்சு. ஏன்னா இப்போ லூட்டு நம்மக்கிட்ட அவ்வளோவா இல்லை. நான் இருக்கிறவங்கள வச்சு இந்த மாதிரி கிடைக்கிற அயனு இருக்கிறவங்க மட்டும் மைன் பண்ண போகிறேன். இந்த நான் இருக்கிற 2 பிக்காக்ஸ் மட்டும் வச்சு இந்த ஏன்னா சைடில் ஒன்று பக்கெட்டில் இருக்குது கேஸ். அது பேர் என்னமோ சியான் பேபி ஆக்சலேட் இருக்குது. அது எதுக்கு கேஸ் யூஸ் ஆகும்? எனக்கு என்ன இதுன்னு ஒன்றும் தெரியலை. அதனால தான் கைஸ், இப்போ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அப்படியே கொஞ்சம் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா கொஞ்சம் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும் கைஸ். கொஞ்சம் அதில் ஒரு மோட்டிவேஷன் ஆகும். இவன் தானே என்னை ஃபஸ்ட் போன பாட்டில் அடித்தேன் விழுன்னு. இவன் பேர் என்னன்னு தெரியல கைஸ். போட்டு இவன் விழுன்னு விழுத்துக்கிட்டு இருக்கான். நான் ஷீல்டு செஞ்சுட்டேன் இந்த வாட்டி. ஷீல்டுலாம் நல்லா செஞ்சு ரெடியாக தான் இருக்குது. வாடா, நீ யாரா பச்சை மனுஷன் போடாமலோ ரெடி. எனக்கு என்ன பயமா? என்ன அம்பு வருது திடீர்னு? எவனோ அடிக்கிறான், எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியல. அம்பு மட்டும் வருது, ஆளை காணோம். அம்பு மட்டும் வருது, ஆளை காணோம். ஐயோ பூதம். ஐயோ டைமண்ட் மைனிங் பண்ண வந்தக்கு ஏதோ பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேனா? எங்கேயோ என்னமோ அடிக்குது, ஆனால் எங்கேருந்து அடிக்குதுன்னு தெரியலையே. ஐயோ அடி விழுகுதே. சரி, சைலண்ட்டாக அப்படி போவோம். நீ யாரா ஜாம்பி ஜர்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்க? என்ன அடிக்கிற? அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? இல்லை கேட்குறது அவ்வளோ தைரியமா? போடா. ஆமாம், இந்த இவங்க தாங்க அடித்தது. நீ அதான் இவனை அடித்து இவனையே முடிச்சு விட்டுறேன். இன்னும் ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டில் நான் டைமண்ட் மைனிங் மட்டும்தான் இங்கே காமிக்க போகிறேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்த பார்ட்டில் ஒன்று அடுத்த ஆனால் கைஸ் நீங்கள் சொல்லவே இல்லை. நான் ஜிடிஏ எடுக்கட்டுமான்னு ஜிடிஏ பார்ட் போடாமலே வச்சுருக்கேன். ஏன்னா கண்டினியூவாக 5 பார்ட்டுக்கிட்ட போட்டேன். இப்போ ஜிடிஏ எடுக்கலாமா வேணாமா நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. இது என்னென்னு கேட்கவும் மாட்டேன் கைஸ். இது எதுக்கு கைஸ் யூஸ் ஆகும்? இந்த மைன் பண்ணுறல மைன் பண்ணால் 5 இல்லை 4 கிடைக்கிது. இது என்ன இதுக்கு யூஸ் ஆகும் எனக்கும் தெரியல. கீழே வச்சா ஒரு மாதிரி என்னது ரெட் கனெக்ஷன் மாதிரி போகுது. இது என்ன யூஸ் ஆகும் எனக்கு எதுக்கு என்னன்னு தெரியல. இது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க கைஸ் கமெண்ட்டில். கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க கைஸ். இந்த நிறைய பேர் கருப்பாக ஒருத்தன் வரான், அந்த நிட்டக்கமாக என்னது அது போக இந்த பச்சை கலரில் ஒருத்தன் வெடிக்கிறான், மனித வெடிகுண்டு மாதிரி. அவன் என்ன யாருன்னு தெரியல. அது போன பாட்டில் விச்சுன்னு ஒருத்தன் கொண்டான், அவன் யார் என்னான்னு தெரியல. ஒருத்தர் சொல்லியிருந்தார் அந்த பாய்சன் போனால் என்னது மில்கில் எப்படி குடிங்க ப்ரோன்னு. மில்க் கப்பில் நான் அது அவர்கிட்டே கேட்டேன் எப்படின்னு. அதுக்கு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த பார்ட்டில் என்னது ஃபார்ம் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். கவு ஃபார்மும் ஷீப் ஃபார்மும். அதனால் அந்த அடுத்த பார்ட்டில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன இந்த கண்டென்ட் இங்கே என்னது ஓரப்பட்ட இப்போ மைண்ட் பண்ணுறதா அங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த போன பார்ட்டில் மைண்ட் பண்ணுறதா தான் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணலாமான்னு சொல்லுவாங்க கைஸ். இந்த நிறைய ஃபார்ம் பார்த்தேன். அதில் என்னது அயன் ஃபார்மு, போன்மீல் ஃபார்மு, அது போக என்னது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபஸ்ட்டு எங்கே டைமண்ட் எடுக்கணும். டைமண்ட் எடுத்தால் தான் அடுத்து எல்லாம் போக முடியும். இப்போ நல்லா வாய் பேசிடுவேன். இது எங்கிட்ட எதுவுமே காணோம். இருங்க, எங்கே செல்லும் இந்த பாதை? அங்கே ரொம்ப என்ன வெளிச்சமாக இருக்குது. இந்தா இங்கிட்ட வெளிச்சமாக இருக்குல்ல. சரி, இந்த வெளிச்சத்துக்கு போவோம். என்ன இது? லாவா. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டைமண்ட்னால் லாவா கிட்ட தான் இருக்கும். இப்போ இருங்க, எங்கிட்ட இருக்குமான்னு பார்த்துக்கிறேன். நான் இப்போ நினைக்கிற கருத்துப்படி இந்த இதுக்குள்ளே சைடில் தோண்டிக்கிட்டே போகிறேன் கேஸ். சைடில் தோண்டிக்கிட்டே போகிறேன். ஏன்னா இது இப்போ மைனஸில் தானே இருக்கேன். மைனஸில் இருந்தால் கிடைக்கும்னு நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இருங்க, இந்த ஸ்டோனை வச்சு மெயின் பண்ணுவோம். இதுவும் உடைய போகிற நிலைமையில் தான் இருக்குது. உடஞ்சிருமோ எங்கே? நினச்சேன் புட்டுக்குச்சு. ஸோ இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிக்காக்ஸு. சரி உடைப்போம் இருக்கிற பிக்காக்ஸை வச்சு. இங்கே தெய்வமே டைமண்டு ஒன்று கண்ணில் காட்டிடு. ஒன்று
ஒன்றே ஒன்று தெய்வமே. ஒரு 3 மட்டும் கிடச்சா போதும் எனக்கு. என்னது டைமண்ட் பிக்காக் செஞ்சுருவேன். தெய்வமே ஒரு 3 ஒரு 3 மட்டும் எனக்கு இங்கே எனக்குள்ளே கிடச்சிட்டா இந்த கோடி புண்ணியமாக போகும். மோஜங் ஸ்டூடியோ உனக்கு 100 1 அப்பா கடவுள் கண்ணி கேட்டுருச்சு, காயில் கேட்டுருச்சு. இங்கே பாருங்க 2 டைமண்டு. தரமாக இருக்கே. வெற்றிகரமா மொதல் டைமண்ட் நம்ம மைன் பண்ண போகிறோம். மைன் பண்ணியாச்சு. 1 2 தான் இருக்கோ, சரி. இன்னும் 3. என்ன கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு தராரு. இன்னும் 3 தான் இருக்கோ, சரி மைன் பண்ணுவோம் அவ்வளோ. இங்கே 1. எனக்கு எல்லாம் ஒன்றும் புரியலை. இதுனா மேலே 1. எத்தனை பாருங்களேன், இங்கே பாருங்க 4 5. அங்கே 1. எத்தனை 5 கெடுத்து இங்கே அங்கே 1 இருக்கா. 6 மைன் பண்ணுவோம். 6 இங்கே 1 இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். 7. அங்கே 1 இங்கே 1. எத்தனை கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு தராரு. ஒரு 3 தான் கேட்டு. எத்தனை 8. இன்னும் இருக்குமா? ஒவ்வொரு பேராசைப்படக்கூடாது. எங்கே 9 டைமண்டு. வேறு எங்கே இல்லை. 9 டைமண்டு கைஸ். சுற்றி எதுவும் இல்லை. 1 இல்லை 2 இல்லை. சூப்பராக தண்டாங்க. 9 டைமண்டு கைஸ். ஆச்சரியமாக இருக்குது. 9 டைமண்ட் இங்கே எனக்குள்ளே கிடச்சிருக்கு. அது எப்படி? ஏதாவது பக்கால் ஏதாவது கிளிச்சால் எனக்கு நான் வந்திருக்கான்னு தெரியல கைஸ். எனக்குன்னு நல்ல நேரம் போல் இங்கே எனக்குள்ளே. ஆனால் லக்கு தான் கைஸ். உண்மையிலேயே இன்றைக்கி எனக்கு சரியான லக்கு. இப்போ 9 டைமண்ட் சொலையாக கிடச்சிருச்சு. அது எப்படி கைஸ்? அது சில நேரம் வருக்குமா அப்படியே? நான் 9 டைமண்ட் ஒரே இடத்துல. எனக்கு இது என்னன்னு ஒன்றும் தெரியல. இங்கே எனக்குள்ள இன்னும் எனக்கு அதிசயமாக இருக்குது. 9 டைமண்ட் கண்டினியூவாக கிடச்சிருச்சேன்னு. இது எப்படி? சரி தெரியலை. போவோம் அடுத்த இடத்துக்கு. அடுத்த இடத்துல போய்ட்டு நான் இருங்க திரும்பி அங்கே போய்ட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன். 9 டைமண்டு. இங்கே இந்த ரெட் ஸ்டோனை மைன் பண்ணிக்கிறேன். இது ரெட் ஸ்டோன் தான். ஆனால் இது எதுக்கு யூஸ் ஆகும்னு ஒன்றும் தெரியல. இது சும்மா இதை கவுண்டருக்கு யூஸ் பண்ணிக்கோ. தட்டுன்னு தட்டி. தட்டுனா வெளிச்சமாகுது. தட்டுனா வெளிச்சமாகுது. எதுக்கு? இதுலனா லைட்டை மாட்டி வச்சுருக்கீங்களாடா? தெரியலையே. இந்த ரெட் ஸ்டோனே ஊறப்பட்ட சேரும் போல். பரவாயில்ல, நம்மளுக்கு யூஸாக தான் ஆகும். எதுக்காக போகிறப்ப அந்த இங்கேயும் இருக்குது. தட்டுனா வெளிச்சமாகுது. இது எதுக்கு கைஸ் யூஸ் ஆகும்? இந்த ரெட் ஸ்டோனுன்னு இருக்குல்ல, இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஆனால் இதை அது கீழே போட்டு கீழே சும்மா தரையில் தட்டினா ஒரு மாதிரி சகப்பாக போகுது. இது என்ன இலவுன்னு ஒன்றும் தெரியலை எனக்கு. இதை வச்சு எதாவது சொல்லுங்கள். சரி இது வவ்வால் தானே. சரிப்போ இங்கே கொஞ்சம் இருக்குது. கொஞ்சமாக இங்கே நிறையவே இருக்குது. யார் இது? யார் மேன்? க்ரீப்பர் பயலா? திடீர்னு வந்தால் வெடிக்கிறான், திடீர்னு வராங்க போகிறாங்க. என்னைய வச்சு காமெடி பண்ணுறீங்களாடா? ஐயோ தொல்லை தாங்கள. டைமண்ட் வெற்றிகரமாக 9 எடுத்துட்டேன். ஆனால் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்க காரணம் இந்த அயன் பிக்காக்ஸ் உடையிற நிலைமைக்கு போகிற வரைக்கும் நான் என்னது இந்த விட மாட்டேன். இங்கேயே தான் மைன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சப்போஸ் இடையில டைமண்ட் கிடச்சா நல்லது தானே. அதனால தான் இன்னும் மைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கைஸ். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கேவுக்குள்ளேயே தான் வேலை. நம்மளுக்கு எங்கேயுமே போகிறது இல்லை. இந்த ஒன்று இருக்குது. இதையும் மைன் ஏறுட்டாப்போ எப்போ அது எப்படி? அது மட்டும் வெளிச்சமாக தட்டுனா வெளிச்சமாக இருக்குது. அது உடச்சிட்டா அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாமல் போயிடுது. என்னமோ ஒன்று. டைமண்டு சொன்னேன் பார்த்தீங்களா கைஸ்? சொன்னேன்ல டைமண்டு இருக்கும், நம்ம இருந்தே போவோம்னு. தேவைக்கு அதிகமாக கிடச்சிது. இன்னும் கொஞ்சமும் உடச்சி வச்சுக்கோம், நம்ம யூஸ் ஆகும். இப்போ எங்கே கரெக்டாக உள்ள அந்த ஒன்று எடுத்தாச்சான். 10 டைமண்டு. இது போக இன்னும் கிடைக்குமா? இன்னும் 2 கிடச்சா எத்தனை? 12. ஒரு 3 தான் பிக்காக்ஸுக்கு செஞ்சுக்கிட்டு மிச்சம் ஒரு 9 இருக்கும். அதை வச்சு ஒரு செஸ்ட் பிளேஸ் செஞ்சுக்கலாம். அடுத்த இது இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாது. வேறு எதுவும் இல்லை. அப்போ மட்டும் 9 தந்தீங்களேடா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விளங்காம போனீங்களா? மோஜங் ஸ்டூடியோ நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. யாருடா நீ? திடீர்னு வந்துட்டு உன்னை ஓம்பாலே உன்னை கொள்றேன்டா. இந்த ஷீல்டை வச்சு நீ ஓம்பு ஒன்றையவே கொள்ளுண்டா. இன்றைக்கி பாடுறா.
இன்னைக்கு நான் கொல்ல மாட்டேன், இன்னைக்கு உன்னை நான் கையே வைக்க மாட்டேன். இப்போ பாருடி, எத்தனை பேர் என்னை இப்போ அடிச்சிருக்கீங்க. உன் கையால் தான்டா போன பாட்டில் செத்தேன், உன்னால தான்டா. சாவுடா, உன் கையால் நீயே சாவுடா இந்த வாட்டி. சாவுடா செத்தப்பா இது. ஐயா நான் ஜிபி முத்தாயிட்டேன். ஜிபி முத்தாயிட்டும். போவோம் அடுத்த இதுக்கு எங்கிட்டு. வேற கிட்ட டைமண்ட் இருக்குமா? டைமண்ட் எனிபடி டைமண்ட் இங்கே என்னமோ ஒன்று இருக்கு. இவன் அடிச்சிட்டான். இப்போ தான் நான் கூட்டாளியை கொன்னேன். இப்போ நீமா உன் அம்புல நீயே சாவுடா. எங்கே இந்த கரெக்டாக வாங்கு, உன் அம்புல நீயே வாங்கு. கரெக்டாக தூக்கம் அடி வாங்கு. ஷீல்டு அதாய் தெரியாமல் அடி வாங்கிடுச்சு, நம்ம அடி வாங்கிட்டோம். வாங்குடா செத்த பக்கி, வாங்கு. வாங்குறீல, சாக மாட்டேங்கிறா. உன் அம்மா கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் விட, உனக்கு ரிட்டர்ன் அடிக்கும். சாப்பான் செத்துருவான்னு நினைக்கிறேன். என்ன உடம்பு செத்துருச்சு. அவ்வளோதான், உங்கள் கையால் நீங்களே சாவுங்கடா நாய்களா. ஆமாம், இவங்களால தான் போன பாட்டில் நான் செத்தேன். இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, இதையும் எடுத்துருவோம். போன பாட்டில் இவனால தான் முக்கால்வாசி டேமேஜ் குறைஞ்சி. அந்த விச்சுன்னு ஒருத்தனோ அவனை இந்த வாட்டி கொண்டுங்க. அவன் என்னமோ ஹின்னு சிரிக்கிறான். என்னமோ ஒரு என்னது பேய் பிடிச்ச மாதிரி ஹே அப்படின்னு சிரிக்குது. ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல். ஒரு எப்படி சொல்ல, கிறுக்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதோட பிக்காக்ஸும் உடஞ்சிருமோ? கொஞ்சோண்டு தான் இருக்குது. போகிற வழியில் என்கிட்ட டைமண்ட் கிடைக்குமா? ஒரு 2 டைமண்ட். கோல்டு தாக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓட்டப்போம். ஓட 1 2 போதும். இப்போ டைமண்ட் மட்டும் எங்கிட்ட கிடைக்குமா? தெய்வமே கண்ணில் டைமண்டை மட்டும் காட்டிடு. ஒரு 2 முட்டு சந்தை காட்டுறாரு. இந்த அயன்லாம் இப்போ மைண்ட் பண்ணோம், பிக்காக்ஸ் உடஞ்சிடும். டைமண்ட் கண்ணில் மட்டும் ஒரு 2 கிடச்சா நல்லாயிருக்கும். எவ்வளோ ரிச் ஸ்டோனே 3 ஸ்டாக்கு 64 வந்து ஒரு 2 டார்ச் நிறையா வச்சுருக்கேன். அந்த விச்சை கொண்டதுக்கு அந்த ஒரு 2 கிளாஸ் பாட்டில் கிடச்சிது. அயன் 18 இருக்குது. போதும். எங்கே தெய்வமே கண்ணில் 2 டைமண்டை மட்டும் காட்டு, போதும். 12 டைமண்டாக கூட எடுத்துகிட்டு ரவுண்டாக போயிடுறேன். ஆப்பா கடவுளை, இவன் கடவுளை கேட்டால் க்ரீப்பர் மாதிரி இருக்குது. க்ரீப்பர் தானா? இந்த அவனே தான். இப்போ ஞாபகம் ஒரு கைஸ், நானே வாயில் சொல்லிட்டேன் பாருங்க. இவன் பேர் க்ரீப்பர் தான். அந்த நான் மனித வண்டி கொண்டு சொன்னேன்ல, இவன் பேர் க்ரீப்பர் தான். ஏன்னா என்னது, நான் அந்த இதில் பார்த்தேன் இடையில இருக்கும்போது நானும் கேட்டேன். இப்போ தான் எங்கள் மனித வண்டி கொண்டு இப்போ இடையில நானாக இப்போ ஞாபகம் வருது, க்ரீப்பர் தானேன்னு ஞாபகம் வந்துருச்சு. இவன் பேர் க்ரீப்பர், இந்த பச்சை மண்டையன் பேர். அப்போ அந்த கருப்பு மண்டையன் பேர் சரி, அவன் என்ன நம்மளுக்கு தெரியுது. இவன் என்ன ராக்கெட்லாம் வருது சைடில். சரி பாட்டுக்கு இருக்கட்டும். நமக்கு இந்த கீப் இன்வென்டரி ஒன்று ஆன் பண்ணால் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. செத்தேன்னா எந்த லூட்டும் போக மாட்டேங்குது, அப்படியே நம்ம வந்துடுது கையோட. ஆனால் இப்போ டைமண்ட் வேணுமே. டைமண்ட் இங்கே அயன் அது வேணும். அயன் அப்புறம் பார்த்து. திடீர்னு வரியடா ஜாம்பி. கைஸ் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. ஏதாவது டைமண்ட் இருக்கா? டைமண்ட் இவன் யாரா? பச்சை மண்டையா? பச்சை மண்டையா இருடா வரேன் இரு. உனக்கு முன்னாடி இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துட்டேன். இந்த லேபிஸ் அதானே? லேபிஸே தான். இந்த லேபிஸ் எதுக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கும் தெரியல. லேபிஸ் லசுராவான்னு போட்டுருந்துச்சு இன்றைக்கி. லசுராவா என்னமோ ஒன்றுச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் நினைக்கிறேன் ஏதாவது முக்கியமான பொருளுக்கு தான் யூஸ் ஆகணும். எனக்கு என் கூட யாருன்னா விளாட்றதுக்கு வாங்க கைஸ். நான் என்னது என் வேர்ல்டு தரேன். எனக்கு டிஸ்காலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்காலில் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பி எனக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு குரூப்பில் சேர்த்து விடுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போலாம் என்னது வீடியோ கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க ஃப்ரீயாக இருக்கப்போ. நான் மேக்ஸிமம் ஆனால் மத்தியானம் நான் ஒரு 5 to 6 PM தான் எடுப்பேனே வீடியோ. அப்போ ஏன்னா ஃப்ரீயாக இருக்கவங்க வாங்க. நான் என்னது எப்போனாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க. சனி ஞாயிறு ஆனால் கொஞ்சம் டைமிங் பாருங்க. நான் ஒரு பார்ட் டைம் ஒர்க்குக்கு போய்ட்டு தான் நான் வருவேன் எப்போயுமே. அதனால் கஷ்டம்தான். நான் எனக்கு ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டேன்னா
நான் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். யார் யார் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் யாருனாலும் கூப்பிடுவேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வருவீங்கன்னு நம்புகிறேன். இங்கே இருந்தாலும் எந்த டைமண்டுமே தெரியலையே. கைஸ் இப்போ நான் என்ன கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு 31 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் அடிக்கணும் கைஸ். கொஞ்சம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. மைன்கிராஃப்ட் போட்டோடனே GTA இதெல்லாம் போட்டப்போ அவ்வளோ சப்போர்ட் வரல. மைன்கிராஃப்ட் போட்டோடனே சப்போர்ட் வருது. ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கைஸ். இவன் யார்? இவனை சாவடிச்சுக்கோமா? இவனை சாவடிச்சு இவன் எதுக்கு இருக்கான்? கொன்றுவான். இவன் கொன்ன பச்சை கலரில் வருது. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு ஒன்றும் தெரியல. சும்மா எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஆமாம், போன பாட்டில் இதை சும்மா எடுத்து வச்சிருந்தேன். இவனை வச்சு எதாவது யூஸ் இருக்குமான்னு எனக்கும் தெரியல. வெட்டி பீஸ் போல ஒரு வேலை. இதெல்லாம் பார்க்க பேரை கூட போன பாட்டில் படித்து பார்த்தீங்க. என்னமோல போட்டுருந்துச்சு. ஒரு நிமிஷம் கைஸ். ஸ்லைம் பால் அதான் நினைக்கிறேன். ஸ்லைம் பால் தான் கைஸ். போன பாட்டில் இதுக்கு ஸ்லைம் பால்னு தான் போட்டுருந்துச்சு. அதை நான் ஆனால் இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகணும் ஒன்றும் தெரியல. ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்க கைஸ். கொஞ்சம் நிறைய இது தெரியாமல் தான். ஒரு நிமிஷம், டைமண்டா? ஏய் 2 டைமண்டு. கடவுள் கரெக்டாக 2 டைமண்ட் கொடுத்துருக்கா. அப்புறம் சொன்னேன் 2 டைமண்ட் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு. கரெக்டாக 2 டைமண்ட் தான் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் இருக்குமா? சரி, செக் பண்ணி பார்ப்போம். இங்கே டார்ச்சை எங்கிட்ட வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டு இதை உடச்சிக்குவோம். நீ இப்போ மேலே ஏறுவோம். இன்னும் 2 பிளாக் போட்டுக்குவோம். இப்போ உடப்போம். கடவுளை எக்ஸ்ட்ரா இன்னொரு டைமண்டு இல்லை. சரி, வீட்டுக்கு போவோமா? போதும் கைஸ். இதோட இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போதும். 12 டைமண்ட் கிடச்சல. அப்படியே கீழே விழுந்து சாவணும் தான். தலையிலாத்தாந்து குதிக்க போகிறேன். குதிச்சிடுற கைப்புள்ள, குதிரா. இன்னும் பயமாகவும் தான் இருக்குது. சரி குதிப்போம். குதிச்சிரு, சாப்போம். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இதோட கண்டென்ட்டை முடிச்சுக்கிறேன். 12 டைமண்ட் கிடச்சிச்சு. தூங்க வேண்டியது. நிம்மதியான ஒரு உறக்கம். 12 டைமண்டை கிடச்சிட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 12 டைமண்டு எடுத்தாச்சு. கடைசியில் டைமண்ட் மைனிங் போயிட்டு 12 டைமண்ட் எடுத்துட்டேன் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா அது ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ லூட்டு கிடச்சிருக்கு. அந்த ஸ்லைம் பால் 3, கோல்டு 2, 18 அயனு, ரெட் ஸ்டோன் ஒரு 3, 64 உரப்பட்டது கிடச்சிருக்கு கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களாத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அப்புறம் சொல்ல மாட்டேன், என்ன கொஞ்சம் நீங்கள் லைவ் என்னாவது சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் லிங்க் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அது போக என்னது எனக்கு இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் டிஎம் பண்ணி ஹெல்ப்பாக கேட்கனாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அடுத்து பார்ட் 6ல் பார்ப்போம். இல்லைன்னா GTAல பார்ப்போம் கைஸ். பை.